அவர் செஞ்ச ஒரு தப்பு பிஜேபியோட ஒரு போவாரா இல்லையான்ற பேச்சை இவ்வளவு தூரம் வளர்க்க விட்டுறக்கூடாது. காங்கிரஸோட இழுபறியில போய் காங்கிரஸ் வேணான்னு சொன்னா அது ஓகே, ஏன்னா சித்தாந்த ரீதியில அது ஒருமித்த கருத்து இருக்கு. ஒரு மதசார்பற்ற கட்சி என்ற முறையில் காங்கிரஸோட அவருக்கு இழுபறியில போய் காங்கிரஸ் கட்சி நேரத்தில் விஜயோட கிரெடென்ஷியல்ஸ் நம்ப முடியாதுன்னு சோனியா காந்தி தலையிட்டால அவங்க திமுகவுடைய உறவை தொடர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ராகுல் காந்திக்கு அதில் விருப்பம் இல்லை, பட் ஃபைனல் டிசிஷன்ஸ் வீட்டோ பவர் சோனியா காந்தி கிட்ட. அதனால காங்கிரஸ் விஜய் வேண்டாம் என்று சொல்லி திமுகவோட ஒப்பந்தத்தையும் போட்டாங்க. அவங்க இங்க பாஜக விஷயத்துல ஒரு ஊசலாட்டம் இருந்தது உண்மை. அதை மீறி ஆனா பாஜக வேண்டாம் என்ற முடிவு விஜய் எடுத்திருக்கிறார் என்பது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், நிச்சயமா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் களத்துல தனியா போய் வெற்றின்னு பார்க்கும் பொழுது தனியா போய் அவங்களால வெற்றியை ஈட்ட முடியுமானா அதுக்கான பதில் என்பது வேறு. பட் சித்தாந்த ரீதியா ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா எஸ் எடுத்திருக்காரு, அது பாராட்ட வேண்டியதானா எஸ் பாராட்ட வேண்டியதான். இது ரொம்ப சிக்கலான இடியாப்ப சிக்கலான விஷயம். உங்க எதிரி திமுக தான் போது உங்களால தனியா எப்படி வீழ்த்த முடியும்ன்ற கேள்வி வருது. அப்ப அதற்கு அவர் நான் எனக்கு ஏடிஎம்கே உள்ளிட்ட பாஜக உள்ளிட்ட என்டிஏவோட போனா அது சாத்தியப்படணும், எனக்கு அந்த வெற்றியை வேண்டான்ற முடிவுக்கு வரார். ஸோ அவர் எதிர்கொள்ள தயாரா இருக்கார். அப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். அவர் தனித்து விடப்பட்டார் என்று சொல்வது ஃபேக்சுவலி ராங். ஏன்னா அவர் நினைச்சா என்டிஏவோட போயிருக்கலாம், அவங்க தங்கத்தாம்பாளத்தில் வச்சு தாங்கியிருப்பாங்க. பட் அவர் போல, அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். எனவே கிரவுண்டு சுச்சுவேஷன் வேற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் களத்தில் போகும்போது 4 முனை போட்டியில் அதிமுக உதவி இல்லாமல் திமுகவை வீழ்த்துறதுன்றதுலாம் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதை எதிர்கொள்ள அவர் தயாராகி விட்டார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். முதல் தேர்தல் அவர் சந்திக்கிறார் அப்படிங்கிறதுனால கேப்டன் அவர்கள் பண்ணின மாதிரி ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் சுய பரிசோதனையாக நான் தனித்து நின்றால் எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு போல்டான ஒரு விஷயம் எடுக்கிறார். அவர் தெரியலங்க, அவர் என்ன அவரோட மைண்டில் இருக்கு, அவர் 31 எய்ம் பண்ணுறாரு என்னன்னு தெரியல. ஆனால் தனியாக போகுது என்று அவர் எடுத்த முடிவு கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துணிச்சலான முடிவு தான். தனியாக திமுகவை எதிர்கொண்டா, அதுவும் திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பது அவருக்கு தெரியாமல் இல்லை. இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டத்தை அவரால் நடத்த முடியல. 5000 பேருக்கு மேலே ஒரு கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லி QR கோடை வச்சு ஒரு QR கோடு கொடுத்து ஒரு பப்ளிக் ரேலியை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி நடத்த முடியும்? அது என்ன தான் ஹைகோர்ட் ஆர்டராக இருந்தாலும் மற்றவங்களுக்குலாம் இப்படி தான் சட்டத்திட்டம் வைக்கிறீங்களா? இன்றைக்கி ஸ்டாலின் வராருன்னா பல ஆயிரக்கணக்கில் கூட்டப்படுது, எடப்பாடி வராருன்னா பல ஆயிரக்கணக்கில் கூட்டப்படுது. இவங்களுக்கெல்லாம் கூட்டி வர கூட்டம் காசு கொடுத்து மற்றதெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த கூட்டத்தை தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம் விஜய்க்கு மட்டும்தான் இன்றைக்கி அது அவரால் சாத்தியப்படுத்த முடியல. இப்போ எலெக்ஷனுக்கு போகும்போது இன்னும் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்ள போகிறாருன்னு நமக்கு தெரியல. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் தனித்து போகிறார் என்பது, அந்த தனித்து போகிறார் என்ற முடிவு அவர் எடுத்த முடிவு. இட் வாஸ் இஸ் சாய்ஸ், இட் வாஸ் நாட் அண்டர் கம்பல்ஷன். அவர் எடுத்த முடிவு அது. அவர் தனித்து விடப்பட்டார், யாருமே அவரோட போகலன்றது தப்பான ஒரு பார்வை, ஃபேக்சுவலி ராங். இந்த முடிவுக்கான நல்லது கெட்டதை லாபத்தை நஷ்டத்தை அவர் தான் அனுபவிப்பார். இப்போ ஆதவர்ஜுனா பேசினது அந்த 90 சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் ஒரு பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சாங்க இல்லையா, இதை ரொம்ப ஊதி பாஜகவோட பேசுகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப பெருசு பண்ணதும் திமுக செஞ்ச விஷயம். ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் விஜய்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும்போது அதை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக திமுக செய்த ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கலாம். ஆனால் அவர் பேசினாருன்றது உண்மை. அதாவது பேசினதால தான் அவங்க ரூமரை அதை பெரிதுபடுத்துகிறாங்க. சுத்தமாக பேசாமல் இருந்திருந்தால் கிளப்பியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று, இந்த பேச்சு வரும்போதே அவர் ஆரம்பத்தில் முற்றுப்புள்ளி வச்சுருக்கணும்.